யாரா அவன்? பிசிக்ஸ் டைட்டா இருக்கு. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்கன்ற மாதிரி IMDbல ஃபுல் படமே ஃப்ரீயா விட்டுட்டு இருக்கானுங்க. அதுவும் படம்னா ஏதோ எப்பயோ ரிலீஸ் ஆன படம்லாம் இல்ல, 2 நாள் முன்னாடி வந்த மைக்கேல் படத்தையே ஃபுல் HDல விட்டுட்டு இருக்காங்க. இத பல பேரு கிளிச்சு ஹேக்கு ட்ரிக்குங்கிறாங்க. எனக்கு நம்பிக்கையே இல்லை. போய் செக் பண்ணி பாக்குற வரைக்கும் போய் பார்த்தாதான் தெரியுது. ஆனா ஆக்சுவலி இந்த ஃப்ரீ படம்லாம் IMDb ஒன்றும் தரல, ஹேக்கும் இல்லை. சொல்ல போனா இது தமிழ் ராக்கர்ஸ் மாதிரி ஒரு பைரேட்டட் சைட். இன்ஃபேக்ட் IMDbயை ஏமாத்திருக்காங்க. என்னடா டேய், அழுகாத. இப்போ இதெல்லாம் யார் தான் பண்றது? இது எத்தனை நாளைக்கு இருக்கும்? இதை யூஸ் பண்ணா IP பேன் ஆகுமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்கு இருக்கும். அது எல்லாத்தையும் சொல்றேன். பட் அதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் திங்ஸ் ஃபர்ஸ்ட், எப்படி இந்த ட்ரிக்கை யூஸ் பண்றதுன்னு பார்ப்போமா? ஒன்றும் இல்லை, IMDb வெப்சைட்டுக்கு போங்க, பிடிச்ச படத்தோட பேஜுக்கு போங்க. மேலே வர லிங்க்ல IMDb லெட்டர்ஸ்க்கு முன்னாடி ஒரு 4 லெட்டரை ஆட் பண்ணா போதும். படம் ஹை குவாலிட்டியில ஸ்ட்ரீம் ஆக ஆரம்பிக்கும். அந்த 4 லெட்டர் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் சொன்னேன்னா போய் வேலையை பார்ப்பேன். சொல்ல முடியாது, நீயே ஒன்னொன்னா போட்டு பார்த்துக்கோ. அதை நான் சொல்லி பைரசியை ப்ரொமோட் பண்ணா சேனல் போயிடும். உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ஸ்ல போட்டுக்கோங்க. அண்ட் இது சிம்பிளா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, நீங்க லிங்க்ல வெறும் 4 லெட்டர் சேஞ்ச் பண்ணாலுமே அது கம்ப்ளீட்லி வேற ஒரு டொமைனுக்கு தான் ரீடைரக்ட் ஆகுது. IMDbக்கும் அந்த டொமைனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஜஸ்ட் லைக் நம்ம ஒரு தமிழ் ராக்கர்ஸ் தமிழ் மாதிரி ஒரு இல்லீகல் பைரேட்டட் சைட்டுக்கு தான் அது போகுது. IMDbன்னு பேர் இருந்தாலும் அதுதான் உண்மை. இது யூஸ் பண்ணா லீகலா இல்லீகலா அப்படின்னு கேட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் இல்லீகல் தான். மேலும் உங்க டேட்டாவை எடுத்து விற்க வாய்ப்பு இருக்கு, உங்க IP அட்ரஸ் எடுக்க வாய்ப்பு இருக்கு, மால்வேர் ரிஸ்க் இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஃப்ரீயா ஒரு விஷயம் கொடுத்தா அங்க வேலை போறது நீங்க தான். இது எல்லாத்தையும் தாண்டி உழைப்பு அப்படின்னு ஒண்ணு வேற இருக்கு. இதுக்கெல்லாம் என்னோட உழைப்புன்னு ஒண்ணு இருக்குல்ல. ஸோ ஃபில்ம் மேக்கர்ஸுக்கு மதிப்பு கொடுத்து தியேட்டரில் போய் படம் பாருங்க. அதுவும் மைக்கேல் மாதிரி படம்லாம் தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டிய படம். ஸோ ரெஸ்பெக்ட் சினிமா, ரெஸ்பெக்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ். நான் கம்ப்ளீட்லி இதை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஓரளவுக்கு பழைய படம் OTTலையும் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் யூஸ் பண்ணிக்கோங்க உங்க ஓன் ரிஸ்க்ல. சரி யூஸ் பண்ணிக்கிறேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளோ நாள் இது இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப நாளா இல்லை. IMDb Amazonோட வெப்சைட், அவங்க பேரை வச்சு டொமைன் எடுத்து அவங்க கண்டென்ட்டையே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணா கண்டிப்பாக சும்மா இருப்பாங்க. சில வாரங்கள்லேயே இந்த சோ கால் ட்ரிக் காணாமலே போயிடும்.